வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மே 19 2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான். கும்ப ராகுவாக உங்களுக்கு அருள்பாவிக்க இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் கன்னி ராசியில் இருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். 10ஆம் இடத்தில் கேது பகவான் சிம்ம கேதுவாக அருள்பாவிக்க இருக்கின்றார். பொதுவாக 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தில் ராகு கேது அமர்வது பாதிப்பும் இல்லை, பெரிய அளவிலே யோகமும் இல்லை. இருப்பினும் என் அனுபவத்தில் கேந்திரங்களிலே அசுபகிரகங்கள் இருப்பது யோகம். ஏனெனில் சுபகிரகங்கள் கேந்திரம் அல்லாமல் திரிகோணஸ்தானமான 5, 9 அமர்வது, அசுபகிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்றவர்கள்
கேந்திர ஸ்தானங்களிலே குறிப்பாக 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் சதுர்கேந்திரம் தசம கேந்திரத்தில் அமர்வது நற்பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கிறது. இவற்றிலே 10ல் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்கின்ற ஜோதிட வழக்கும் இருக்கின்றது. ஆகையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது வருகிறார், 4ஆம் இடத்தில் ராகு அமர்கின்றார். 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஆகையால் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, செவ்வாயை போல் கேது, சனியை போல் ராகு. இங்கு 4ஆம் இடத்துக்கு கும்ப ராகு வருகின்ற நிலையை பற்றி முதலில் பார்ப்போம். அதன் பிறகு சிம்ம கேதுவை பற்றி பார்ப்போம். 4இல் ராகு வருவது உங்களுக்கு அவர் கேந்திரஸ்தானமான 4இலே அமர்கின்ற பொழுது எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் தைரியமான முயற்சியும் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் திறனையும் ஒரு குறிக்கோள் கொடுப்பார். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளையும் ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் விதைப்பார். நீங்கள் விருச்சிக ராசி, தைரியம் துணிச்சல் மிக அமைதியாக தென்படுவீர்கள். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்கள். காரணம் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான். கௌரவத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவீர்கள். சமூக அந்தஸ்து மதிப்பின் மீது உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயமும் இருக்கும், அக்கறையும் இருக்கும். நம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையாக ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் உங்களிடம் இருக்கும். காரணம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் அவ்வாறு. விருச்சிக ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற குரு, சந்திரன், சூரியன். இவற்றிலே சந்திரன் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறுவார். விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சம் பெறுவார். நீங்கள் விருச்சிக ராசி என்றால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் நீங்கள் பெரிய ஆள், பெரிய பாக்கியசாலி. காரணம் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். ஆனால் விருச்சிக ராசியில் அவர் நீச்சம் பெறுவார், ரிஷப ராசியில் உச்சம் பெறுவார். நீங்கள் பிறந்தது விருச்சிக ராசி. விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் விருச்சிக ராசிக்கு உள்ளடக்கியது. அவற்றிலே விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் நட்சத்திரங்களே ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள். விசாகம் நட்சத்திரம் குமரனுக்குரிய நட்சத்திரம். விசாகம், வைகாசி விசாகம் அந்த நாள் முருகனுக்குரியது, கந்தனுக்குரியது, குமரனுக்குரியது. ஆகையால் நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அதன் பிறகு அனுஷம் மகாலட்சுமிக்குரியது. அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற நாளே மைத்திரிய முகூர்த்தம். ஆகையால் அனுஷத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி. வா தமிழா வா நிகழ்ச்சியிலே நான் இதை அழுத்தமாக பதிவேற்றம் செய்தேன். அனுஷத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி. சனியோடைய நட்சத்திரம், மத்திம வயதிலே சுக்கிர தசை வரும். அப்படி பார்க்கின்ற போது அனுஷத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்கள். அதன் பிறகு பார்க்கின்றவர்கள் கேட்டை. கேட்டை கோட்டையை ஆளும் என்போம். அவ்வாறு கேட்டையில் பிறந்தவர்களுடைய அதிதேவதா குபேரன். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவரே விசாகத்திலும் அனுஷத்திலும் கேட்டையில் பிறந்தவர்களே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களே நீங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே விருச்சிக ராசிக்கு பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார நிலை பெரிய அளவிலே பாதிப்புகளை தருவதில்லை. காரணம் அவர்களுக்கு வருகின்ற தசைகள் அப்படி அமைந்து விடுகின்றது. குறிப்பாக கேது தசை வரும். அந்த கேது தசை நடக்கின்றவர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் இப்பொழுது 10ல் வருகின்ற கேது உங்களுக்கு யோகத்தை செய்வார். 10ல் வருகின்ற கேது யோகத்தை செய்வார். ஆகையால் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ராகு வருகிறார் 4லே. அந்த வித்தை ஸ்தானம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வேகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். புதிய வீடை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. அந்த ராகு உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பார் இந்த பெயர்ச்சியிலே. மே 19, 2025 முதல் டிசம்பர் 6, 2026 வரை 566 நாட்கள் 566 டேஸ் ராகு கும்பத்திலும் சிம்மத்தில் கேது இருக்க போகிறார்கள். கும்பராகு சிம்ம கேது. ஆகையால் நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு 4ல் வருகின்ற ராகு தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தையும் அவற்றிலே உங்களுடைய வித்தை வெளிப்படும். தொழில் வியாபாரம் என்பது நமக்கென்று தனியாக அதில் ஒரு திறமை இருக்க வேண்டும். மக்கள் அவற்றை விரும்ப வேண்டும். தொழில் வியாபாரம் ஒருவர் பெரிய அளவில் இருக்கிறனா அவருக்கென்று தனி திறமை இருந்தால்தான் அது சாத்தியப்படும்.
இப்பொழுது அந்த சாத்தியக்கூறுகள் உங்களிடம் தென்பட்டு இருக்கும். இப்பொழுதே இந்த பதிவை பார்க்கின்ற பொழுதே ஒரு புதிய தொழில் வியாபாரம், அந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் நன்றாக இருக்குமா, இப்படி செய்தால் இப்படி அப்படி என்று ஒரு சிந்தனைகள் ஓட்டங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை நீங்கள் செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவீர்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு. ஆகையால் உங்களுக்கு இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய எண்ணம் இருந்தால் அதை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகம் பார்த்து கொண்டே ஒரு தொழிலை துவங்கலாம், ஒரு வியாபாரத்தை செய்யலாம். இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துவிட்டது, யூடியூப்லேயே எவ்வளவோ சம்பாதிக்கின்றார்கள். ஆகையால் இப்பொழுது நீங்கள் அதற்குரிய முயற்சியில் இறங்கலாம். உங்களுடைய வெற்றியை பெறக்கூடிய அந்த திறமை அதிகரிக்கும். அதே சமயத்தில் 4 இருக்கின்ற ராகு உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளையும் கொடுப்பார். ஆனால் ராகு சனியை போல் ராகு அல்லவா? இங்கு ராகு உங்களுக்கு கும்பத்தில் அமர்கின்ற பொழுது அவர் 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம், அடுத்த பிறகு அவிட்டம். இங்கு அவர் ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு புரட்டாதியில் எத்தனை மாதங்கள் வரை சஞ்சாரம் செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது மே 19, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை 6 மாதங்கள், முதலாக 6 மாதங்கள் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த 6 மாதங்களில் குருவோடைய பார்வையும் பெறுவார். குரு உங்களுக்கு மிதுனத்தில் அமர்ந்திருப்பார். மே 14 குரு பெயர்ச்சி உங்களுக்கு, அவர் யோகாதிபதி 8 வருகிறார். மே 14 நம்மளுடைய பாரத் கர்மாயிலே குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டும். நிறைய நண்பர்கள் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கவில்லை எனில் அந்த பதிவையும் பாருங்கள். அதில் நீங்கள் மிகவும் அழகாக தெரிந்து கொள்ள முடியும். குரு 8 வந்தாலும் சில வகையில் உங்களுக்கு நன்மைகளே. அப்படி பார்க்கும்போது குருவோடைய பார்வை, குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கின்ற பொழுது நவம்பர் 23 குருவோடைய பார்வையும் பெறுவார். அதன் பிறகும் பெறுவார். இதனால் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு, குருவோடைய பார்வை, அது சிறப்பு. அதன் பிறகு நவம்பர் 23, 2025 முதல் சதயத்தில் ராகு சஞ்சாரம் செய்வார். சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரம். கேந்திரங்களிலே ராகு இருப்பதும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தொழில் வியாபார உத்தியோகத்தில் கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம், அதற்கான முயற்சி எடுக்கின்ற ஐடி துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆகையால் நவம்பர் 23, 2025 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை சதயத்தில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 வரை அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அவிட்டம் நட்சத்திரம் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரம். எனவே இதுவே ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள். இவற்றில் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை குருவோடைய பார்வை ராகுவின் மீது இருக்கின்றது. அது நவபஞ்ச ராஜயோகம் என்போம். குரு ராகுவை பார்ப்பது அரிதாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஏனென்றால் ராகு பின்னோக்கி செல்லக்கூடிய, மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பின்னோக்கி வருகிறார் ஆன்டி கிளாக் வைஸ். ஆனால் அதே சமயம் குருவாகப்பட்டவர் முன்னோக்கி செல்லக்கூடியவர் கிளாக் வைஸ். சூரியன் முதல் சனி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் கிளாக் வைஸாகவும், ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக செல்லக்கூடியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை ராகுவின் மீது இருப்பது சிறப்பு. உங்களுடைய இடத்துக்கு 4 ராகு இருப்பது குரு பார்ப்பதனால் வெற்றிகளை பெறுவீர்கள். அதுக்கு அடுத்ததாக கேதுவை பார்ப்போம். கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் வியாபார உத்தியோகம். கேது அங்கு ஞானக்காரன் வருவதனால் சிந்தனைகள் தெளிவாக, இறைபக்தி அதிகரிக்கும், பித்ருக்கள் ஆசி கிடைக்கும். ராகு தந்தை வழி பிதாமகா, தந்தை வழி தாத்தா பாட்டி. கேது மாதாமகா, அதாவது தாய் வழி பாட்டி தாத்தா. ஆகையால் இவர்களுடைய ஆசை கிடைக்கும். கேதுவோடைய ஆசி, உங்களுடைய தாய் வழி தாத்தா பாட்டியோடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதான் பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும். மேலும் 10ல் அமர்கின்ற கேது உங்களுடைய தொழிலிலே புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய முயற்சிகளை கொடுப்பார். வியாபாரத்தில் புதிய புதிய வெற்றிகளை கொடுப்பார். விளம்பரப்படுத்துவீர்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தை. இல்லை என்றாலும் அதை பற்றி உங்களுடைய செயல் வடிவம் மிக மிக அற்புதமாக புகழ் கிடைக்கும். உங்களுடைய மக்களிடம் ஆதரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் வியாபாரம் குறிப்பாக பார்க்கணும், நீங்கள் இருக்கின்ற ஒரு தொகுதியே என்றாலே அந்த இடத்துலேயே உங்களுடைய வியாபாரம் மிக மிக அற்புதமாக மக்களிடம் அது பேசப்படும். இவையெல்லாம் உங்களுடைய வியாபாரத்தை புதிய கிளைகள் துவங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இந்த 566 நாட்களிலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் மேலும் பெற தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலத்தில் கணபதியை வைத்து வணங்கி வாருங்கள். தினந்தோறும் சிறிதளவு பன்னீர் அபிஷேகம், கணபதி சிலையை வைத்து, சின்ன சிலையாக இருந்தாலும் பரவாயில்லை,
மஞ்சளை பிடித்து வைத்தாலும் அது விநாயகர். கணங்களின் அதிபதி, வினைகளை அகற்றக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகுவுக்கு துர்க்கை அம்மன் வணங்கி வாருங்கள். மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கை அம்மன் தொழில் வியாபாரத்திற்குள் செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் வாரம் செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது. இவ்வாறு பார்க்கின்றோம். அஷ்டமியிலே துர்கா அஷ்டமி வருகின்ற பொழுது துர்க்கை அம்மனை வணங்குங்கள். இவையெல்லாம் ராகுவுக்கு. கேதுவுக்கு தினந்தோறும் கணபதி வழிபாடு. எனவே இந்த தருணத்தில் 10 வருகின்ற கேது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பார். மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். நிச்சயம் அவற்றில் ஏமாற்றம் கிடையாது, முன்னேற்றமே. சாதிக்கக்கூடிய சரணங்கள் வந்துவிட்டது இந்த 10 வருகின்ற கேதுவால். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான முடிவுகள் எடுப்பீர்கள். உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். வேலையை கச்சிதமாக முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய முயற்சிகள், அதை நீங்கள் பாராட்டுக்குரிய வகையில் செய்வீர்கள். அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உயரதிகாரிகள் நேரடியாக இருக்கக்கூடிய உயரதிகாரியோட பண்ணில் நீங்கள் பார்க்காத உயரதிகாரிகள் என்றால் ஐடி துறை என்று பார்க்கின்ற போது ஒரு பாஸ் இல்லாமல் இன்னொரு பாஸ், ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு ஜோதிடம் பார்க்கின்றவர், பெங்களூரில் இருக்கின்றார். அவருக்கு சில பிரச்சனைகள். அவர் நம்மளுடைய தென்னாட்டை சேர்ந்தவர், வடநாட்டில் வேலை பார்க்குறார், டெல்லியில் வேலை பார்க்குறார். ஆனால் அங்கே அவருக்கு பிரச்சனை. என்னிடம் அவர் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறார். கிட்டத்தட்ட 8 வருடமாக என்னிடம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலும் பார்த்து கல்யாணம் ஆகுமான ஆகச்சு, வேலை கிடைக்குமா நல்லனா நல்லது. இவர் பிரச்சனையின் போது என்னிடம் உன் குருவை வணங்கு, என்னை வணங்குன்ற போது உன் குருவை வணங்கு, என்ன குருன்னுவார். ஆனால் என் குருவை நீ வணங்கு, காகபூஜனரை வணங்குகிறேன். காகபூஜனர் நான் வணங்குவது எப்போயுமே கரூரா சித்தர், காகபூஜனர் மற்றும் பதஞ்சலி சித்தர், மும்மூர்த்தி சித்தர்கள். அவரை வணங்க ராஜேஷ் அப்படின்றேன். அவர் பேர் ராஜேஷ். எங்கேயோ இருக்கிற பாஸ், இது வரைக்கும் பார்க்காத பாஸ், அவரிடம் பேசி அவரிடம் ஆறுதலை கூறி நீ தொடர்ந்து வேலை செய், தென்னாட்டு வடநாட்டு பிரச்சனை இருக்கதான் செய்கிறார்கள். ஆகையால் உங்களை வணங்கப்படி சொல்வது கணபதியும் துர்க்கையும் வணங்குங்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மை பெற இவற்றில் உத்தியோகத்தை பார்க்கின்ற போது அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள், முயற்சிகள் பெரிய அளவிலே பாராட்டுக்களை நீங்கள் அடைவீர்கள். பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வண்ணமாக உங்களுடைய ஐடி துறையாக இருக்கட்டும், மற்ற துறையாக இருக்கட்டும், உத்தியோகத்தில் உங்களுக்கு உற்சாகமான உத்வேகமான செயல்கள் இருக்கும். அவற்றினால் நீங்கள் பெரிய அளவிலே புகழப்படுவீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இதுவே ராகு கேது என்று பார்த்தோம். ஆனால் இப்பொழுது கேது எந்தெந்த நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்கிறார், அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது கேது பகவான் முதலில் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மே 19 முதல் ஜூலை மாதம் 21 வரை 2025 மே 19 முதல் ஜூலை 21, 2025 வரை உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு யோகாதிபதி. எனவே கேது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரத்தில் சஞ்சாரம் செய்து சிறப்பான யோகத்தையும் வெற்றிகளையும் அதிகப்படுத்தியே கொடுக்கும். அதன் பிறகு ஜூலை மாதம் 21 முதல் அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 வரை, மார்ச் 31, 2026 வரை பூரம் நட்சத்திரம் என்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர், 10க்குரியவர், 7ஆம் இடத்துக்குரிய 12க்குரியவர், 7க்குரியவருடைய நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. சிறப்பு. கேந்திரத்தோடைய நட்சத்திரம் கேந்திர ஸ்தானத்துமான 10இல் இருக்கின்றார். சப்த கேந்திரம் என்பது 7ஆம் இடம், தசம கேந்திரம் என்பது 10ஆம் இடம். எனவே கேதுவோடி நட்சத்திரமான பூரத்தில் கேது சஞ்சாரம் செய்வது சிறப்பை தரும், யோகத்தையும் தரும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் புதிய புதிய முயற்சி மற்றும் வேகமான வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ஏனென்றால் 7ஆம் இடம் என்பது சுக்கிரன் என்பது களத்திரஸ்தான், கணவன் மணி உறவு, நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் மிக மிக வேகமான வெற்றிகளை பெறும். 7ஆம் இடம் கூட்டு தொழிலையும் குறிக்கக்கூடியது. எனவே கேது 10இல் தொழில் ஸ்தானத்தில் கூட்டு தொழில், பங்கு தொழிலே வேகமான வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த இடத்தில் ஒன்று ராகு கேது உங்களுக்கு 4 என்பது பங்கு சந்தையிலே பெரிய அளவிலே ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் நிறைய பேர் இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் இதில் போட்டால் உடனே கோடீஸ்வரன் ஆயிடும் என்று தவறான ஒரு பழக்கத்தை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் வேண்டாம். 10இல் கேது வந்தாலும் நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபார உத்தியோகத்தில் நீங்கள் நேராக செல்கின்ற போது நிச்சயம் அதற்குரிய வெற்றியில் கிடைக்கும். குறுக்கு வழி பிடிக்கவே பிடிக்காது கேது பகவானுக்கு. பங்கு சந்தையில் 1 போட்டால் 10, இல்லை ஃபினான்ஸில் 10 போட்டால் 100 அப்படின்ட்டுலாம் உங்களை நீங்கள் கையில் இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களை கொட்டும். கூரையை பித்து விட்டு கோடீஸ்வரர் ஆவீர்கள். தனலட்சுமி கொட்டுவாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களால் உங்களை தவறான ஒரு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதை எப்பொழுதும் நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதீர்கள். முக்கியமாக இப்போலாம் கிரிக்கெட்லேயும் கூட ஜூதாட்டம் வந்துடுச்சு, ஒரே ஆன்லைன் ஜூதாட்டம் வந்துடுச்சு. அதெல்லாம் வேண்டாம். 10இல் கேது வருவதனால் அந்த எண்ணங்கள் வரும், அதை வேண்டாம். விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே.
ஆகையால் கேது பூரம் நட்சத்திரத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகத்துக்கு வருவார். மார்ச் 31, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 வரை கேது மகத்தில் வருகிறார், சொந்த நட்சத்திரத்துக்கு வருகிறார். மகம் அதனுடைய அதி தேவதா பித்ருக்கள். எனவே கேது 10 வருகின்ற போது தொழில் வியாபார உத்தியோகம் மகத்தில் சஞ்சாரம் செய்கின்ற போது இறைப்பணிக்கு நீங்கள் சிறிது நேரம் பொது தொகை நன்கொடையாக ஒதுக்க வேண்டும். காரணம் நிறைய வருமானம் வரும் 10 கேது இருப்பதனால். ஆக வந்த வருமானத்தை நீங்கள் சொத்துக்களாக மாற்றுவீர்கள் 4 ராகு இருப்பதனால். ஆனால் அதே சமயத்தில் கேது மகத்துக்கு வருகின்ற பொழுது மார்ச் 31, 2026 அவர் உங்களுக்கு மார்ச் 31 வருகின்ற பொழுது நீங்கள் சிறிதளவு ஒரு தொகை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நன்கொடை கொடுங்கள். இல்லை மாதத்தில் ஒரு நாள் அல்லது உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், குழந்தைங்களோட பிறந்த நாள், அந்த நாளிலே கோயில் அன்னதான திட்டத்துக்கு ஒரு தொகை கொடுங்கள். அன்றைய நாள் அன்னதான திட்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு 5000 ரூபாய் ஆகும், கூட 4000 ரூபாய் ஆகும், ஒரு சின்ன கோயிலாக இருந்ததுன்னா. ஆக நல்ல விதமாக அந்த மாதிரி ஒரு இறைப்பணிக்கான ஒரு சில அளவு தொகையை கேது மகத்தில் வருகின்ற பொழுது செலவு செய்யுங்கள். பெருசாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பித்ருக்கள், உங்களுடைய தாய் வழி தாத்தா பாட்டி அவர்கள் இருந்தார்கள் என்றால் நல்லபடியாக இருந்தார்கள், பேசக்கூடியவர்கள் அப்படின்ற ஒன்றார்கள், அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட பழகுங்க. தாய் வழி தந்தை வழி அப்படின்ட்டு. அவங்க தெய்வத்துரு என்றால் நிச்சயம் அவர்களை நினையுங்கள். பித்ருக்களை மனதார நினைங்கள். குலதெய்வம் பித்ருக்கள் அவங்க 2 பேரையும் நினைக்கின்றவர்கள். காலையில் எழுந்த உடனே பித்ருக்கள் அப்படின்னு நினைத்து இன்றைய நாள் எனக்கு வெற்றியாக அப்படின்னு குலதெய்வத்தையும் நினைத்து விட்டு செயல்களை துவங்கினால் அது மாதிரி கணபதியை நினைத்து விட்டு முதற்கடவுளை நினைத்து விட்டு செயல்களை துவங்கள் நிச்சயம் அவர்களுக்கு அன்றைய நாள் சிறப்பாகவே அமையும். அனுபவ உண்மை. எனவே அதை செய்யுங்கள். இவ்வாறு செய்கின்ற பொழுது கேதுவால் இன்னும் யோகம் அதிகரிக்கும். இதுவரை நாம் பார்த்தது ராகு கேது எந்தெந்த நட்சத்திரங்கள் சஞ்சாரம் சொன்னார். பொதுவாக ராகு கேது உங்களுக்கு விருச்சிக ராசி சகோதர சகோதரிக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கின்றது. இதே சமயத்தில் உங்களுக்கு 5லே சனி 8லே குரு என்ற இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற 5லே சனி இருக்கிறார். 5லே சனி பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். அது குருவோடைய வீடாகவும் இருக்கின்றது. ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் சனி 5ல் இருப்பது சிறப்பல்ல, ஆனால் யோகமல்ல, பாதிப்பும் அல்ல. அதாக 8ல் குரு இருக்கின்றார். 8ல் குருவுக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர வேண்டும். ராசியாதிபதி அவர் ராசிக்கு யோகாதிபதி, ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு யோகாதிபதி. 8ல் குரு இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்ப குரு பயிற்சியை பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். எனவே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமே, வெற்றியே, தொழில் வியாபார உத்தியோகத்தில் முன்னேற்றமே, குடும்பம் உடல்நிலை இதெல்லாம் 4ல் இருக்கின்ற ராகுவாலையும் 10ல் இருக்கின்ற கேதுவாலும் பாதிக்க வராது. அது எல்லாமே சுகமகமாகவே போகும். பாதிப்பு ராகு காவலையும் கேதுவாலையும் குடும்பம் குழந்தைகள் இவை எல்லாம் இந்த பயிற்சியில் பாதிப்பில்லை. அந்த இடத்தில் அவர்கள் அமரவில்லை. 4, 10 என்ற நிலை. உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடற்பயிற்சி, தியானம். மேலும் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது சிறிது நேரம் எப்பொழுதும் கடவுளை நினைத்து அமைதியாக பாடல்களை கேட்பது, இறை பாடல்களை, பக்தி பாடல்களை கேட்பது, தியானம் செய்வது. குறிப்பாக சித்தர்கள் வழிபாடு. ஏனென்றால் குரு யோகாதிபதி, குரு 8ல் இருக்கின்றார். சித்தர்கள் வழிபாடிலே காக புஜண்டர் சித்தரை வணங்குவார்கள். காக புஜண்டர், காக வடிவில் இந்த உலகத்தை வளம் வந்த சித்தர் புஜண்டர். காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம், சனி பகவானுக்கு நண்பர் புஜண்டர். எனவே அவரை வணங்கும்போது சனி பகவானையும் திருப்தி பண்ணாமல் இருக்கும். குரு பகவான் 8ல் இருக்குன்னா அவரையும் வணங்கினாமல் இருக்கும். ராகு கேது பித்ருக்கள் மட்டுமல்ல, அவர்கள் சித்தர்களையும் சித்தர்களுக்குரிய அவர்களும். எனவே இவற்றை செய்வது மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் மேன்மைகளும் அதிகரிக்கும். இதுவரை உங்களுடைய கோச்சார ரீதியான ராகு கேது பயிற்சிகளுக்குரிய பலன்களை கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே யோக பலன்கள் அறிய வரும். இந்த பலன்களில் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், உங்கள் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த ராகு கேது பயிற்சியிலே தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.